இந்த பொங்கல் பண்டிகை இதெல்லாம் ஏன் வருதுன்னா, என்ன சோகமா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்கதான் வருது. கரெக்டா தப்பா? அவ்வளவுதான். என்ன சோகம் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருங்க. திரும்ப வந்து நம்ம பிறக்க போறதுல ஒரு வாழ்க்கை தான். அதுக்காக தான் இந்த நாள். எங்களால முடிஞ்ச ஒரு நல்ல புடவை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். நிச்சயமா வந்து நீங்க அதை வாங்கிப்பீங்கன்றது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க தான் எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்குறீங்க இந்த புடவை வாங்கி. நம்ம ஏதோ உங்களுக்கு பெருசா சேருன்ற ஃபீல்ல நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதே போல எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? பொங்கல் இன்னொரு தடவை பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கல் எப்படி பொங்குதோ, நம்ம புது ஊருக்கு அந்த வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு நம்ம வாழ்க்கையில எல்லாம் புதுசா ஆரம்பிச்சு நம்ம எல்லாரும் சிறப்பா இருக்கணும்னு வேண்டிப்போம். சரிங்களா? இந்த படம் வந்து இன்னைக்கு வாங்குறது கூட வந்து ஈஸியா இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி உங்க முகம் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம தங்கச்சிங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த நாள் விட்டா வேற எந்த நாளுமே இல்லைன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த டே வந்தோம். ரொம்ப ரொம்ப அழகா ஆடினீங்க எல்லாருமே. நம்ம இன்னும் வந்து அடுத்த லெவல் க்ளோஸ் ஆயிருக்கோம், ஒரு பிரதரா சிஸ்டர். ஆமா தானே? ஒவ்வொருத்தரோட கஷ்டத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தர் தோல் கொடுப்போம். எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ இருக்கிற, உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் இருக்கிற. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம யோசிப்போம். நமக்காக மட்டும் யோசிச்சு இந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லை, எல்லாருக்காகவும் நம்ம யோசிப்போம். எல்லாருக்கும் சந்தோஷமா? இன்னைக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு நாள் நல்லா போச்சு? எல்லாரும் ஹாப்பியா ஜாலியாக போச்சா? சந்தோஷமா? இதே மாதிரி எப்பவுமே ஜாலியாக இருங்க. எதுக்கு சோகம், எதுக்கு டென்ஷன்? அடுத்த நொடி நம்மளது இல்லை. நான் நிம்மதியாக வாழும், எல்லாரும் ஹாப்பியாக வரும். சரிங்களா? எனக்கு வந்து யாருமே இல்லை. எனக்கு பிள்ளைலாம் எனக்கு எதுவுமே இல்லை. இருக்கிறது ஒரே பொண்ணு தான் சார். இப்போ நீங்கள் வந்து புடவை எடுத்து கொடுத்ததுனால என் பிள்ளை மாரி நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எந்த கவலையுமே இல்லை. மனசில் நிறையா கவலை இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சத்தி சாருக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த புடவை இதுவரையும் காட்டுறதே இல்லை. புடவை காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொங்கலை சந்தோஷமாக போவோம் நான் நினைக்கிறேன். நான் கட்டினோடனே என் பையன் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறேன். கூட பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு வருஷம் வருஷம். என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் வீட்டில் கூட பிறந்தாலும் கூட யாரும் வரல. இருந்தாலும் அண்ணன் வந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் எடுத்து கொடுத்துக்கிறாரு. நல்லா மனசு திருப்தியாக கட்டிக்கிறேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம அண்ணன் கூட வந்து பார்க்கலாம். ஆனால் கூட பிறந்த அண்ணன் இப்போ வந்து பார்த்துருக்குறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன். எங்கள் எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக கட்டியிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் இதுமாரி துணி எடுத்து கூட நாங்கள் கட்டுறது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த பொங்கலை கொண்டாடுவோம். சத்தி சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் புடவை மேட்சிங்காக நல்லா அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு சாரு. எப்போவுமே வருஷம் வருஷம் எங்களுக்கு சத்தியண்ணா வந்து புடவெல்லாம் எடுத்து கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷமும் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுத்து எல்லாருமே அவங்களா போய் பார்த்தா கூட அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணா அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு அம்மா அப்பா வீடு மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாங்கன்னா எப்படிலாம் செய்வாங்களோ அந்த மாதிரி மரியாதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதுக்காக சக்தி அண்ணாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் புடவை, ஜாக்கெட்டு, பாவாடை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் எதுவுமே அவர் கேட்க வேண்டியதே இல்லை, பார்த்து பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி வருஷம்னா எங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து எப்படி சீர் வருதோ அது மாதிரி வரும். அதனால் எங்களுக்கு சொல்லும் போது மனசு தான் கஷ்டமாக இருக்குதுன்ற ஒரு சந்தோஷம் அது. அதனால் எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இருந்தாலும் நாங்கள் கேட்க வேண்டியதே இல்லை, கேட்காம எல்லாமே செய்வாங்க. அதனால் சத்யானாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.